மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம பாக்கியலட்சுமி எபிசோட் நேற்று நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நிதிஷ் ரொம்பவுமே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி போலீஸ் அரெஸ்ட் பண்ண விஷயத்த பாக்கியலட்சுமி கண்ணால பாக்குறாங்க. ஆனா பார்த்தும் நம்ம மருமகனா இருக்காதுன்ற ஒரு டவுட்ல கூட சுதாகருக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் பேசுறாங்க. ஆனா சுதாகரும் அங்க மறுப்பி விட்டுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் பயங்கர ட்விஸ்டே. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இனியாவும் போய் அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ஆமாம்மா, இத்தனை நாளே எல்லா ட்ரக்ஸையும் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தான். ஆனா அதெல்லாம் ஏமாதான் பழி போட்டுட்டு இருந்தாங்க. சுதாகர் மட்டும் இல்லாம அவங்க அம்மாவும் சேர்ந்து எல்லாருமே நான் தான் தப்புன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா என்னால அதை தாங்கவே முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரொம்ப எமோஷனலா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாக்கியா போய் வேற லெவல்ல பேசி நம்ம இனியாவே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் மூமெண்ட்ஸா போகுது இந்த எபிசோட்ல. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாக்கியலட்சுமி கிட்ட இனியா நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நாங்க என்ன நடந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தேன். ஆனா நீங்க எல்லாருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணன்றதுக்காக நான் அப்படியே இருக்க முடியாதுமா அப்படின்னு ரொம்ப மெச்சூர்டாவும் நல்ல சூப்பராகவும் இனியா பேசுறாங்க. ஆனா கண்டிப்பா ஒரு தப்புன்னு ஒரு விஷயம் வந்தா கண்டிப்பா நீ என்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி விஷயத்துல சொல்லாம இருக்காத அப்படின்னு பாக்கியாவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதுக்கு மேல என்ன பண்ண போறேன் அப்படின்றத மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. ஒரு பக்கம் ரெஸ்டாரண்ட் காம்படிஷனுக்கு சேர்ந்துருக்காங்க. அது என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்றது கண்டிப்பா நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.